சரிங்க. பிரைஸ் ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான ஜெப வேளையை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டீரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமும் எங்களை தொடர்ந்து வரட்டும் கர்த்தாவே. உம்முடைய கிருபையினால் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. இங்க கொடுக்கிற வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் அதை மனதில் ஏற்றி, அதுக்கு செவி கொடுத்து மனதில் ஏற்றி, அதை சிந்தித்து, அதை ஒவ்வொரு நாளும் செயல்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபையா எங்களை வழிநடத்துங்க. உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்கவும், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்யவும், கர்த்தாவே நாங்கள் வழி விலகி விடாதபடிக்கு இந்த ஜெப நேரங்கள் எங்களுக்கு உதவியா இருக்கும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நடக்க வேண்டிய வழியை காட்டிக் கொடுங்க. இறுதியில ஆண்டவரே ஜெயம் பெற்றவர்களாக எல்லாவற்றையும் நாங்க சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. முற்றிலும் ஜெயம் எடுக்கணும் கர்த்தாவே. முற்றிலும் ஜெயம் எடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க வெளிப்படுங்க. நீங்க பேசுங்க. நாங்க கேட்கிறோம். எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்க நிறைய பலவிதமான காரியங்களை என் மனதுல ஆண்டவர் போட்டுட்டே இருந்தாலும், திடீர்னு இந்த ஜெபக்குறிக்கு நான் என்ன ஆண்டவரே சொல்லணும் அப்படின்னு கேட்டப்போ, ஆண்டவர் என்னைய ரொம்ப கனவீனப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஐயோ, என்ன கனவீனப்படுத்துறது? இந்த மெசேஜ் ரொம்ப ஷார்ட்டா இருக்கலாம். நான் என்ன பேச போறேன்னு எனக்கே தெரியாது. ஆவியானவர் தான் பேச போறாரு. எனக்கு ரொம்ப நடுக்கமா இருந்தது. ரொம்ப ஷார்ட் மெசேஜா இருக்கலாம். பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். என்கிட்ட ஆண்டவர் இந்த காரியத்தை குறிச்சு பல வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி ஒரு காரியத்தை பேசினாரு. அதாவது நாங்க அப்பெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வாலிப வயசு தான். ரொம்ப பரபரப்புன்னு வேலைக்கும் போகணும். நான் ஈரோடுக்கு வேற வேலைக்கு போனேன். கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடுக்கு. 2 ஹவர்ஸ் ஜேர்னி போயிட்டு வர்றது எவ்வளோ பிரச்சனை இருக்கும்னு உங்களால இமேஜின் பண்ண முடியும். நான் அப்போ அப்போ என்ன பண்ணுவேன்னா, ஜெபிக்கிறது கூட டைம் இருக்காது. ஃபேமிலி ஜெபம் சொல்லணும் இல்லையா? அதனால என்ன பண்ணுவேன், பிள்ளைகள வர சொல்லிருவேன். வாங்க ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெபத்த ஆரம்பிச்சுட்டுட்டு, ஜெபம் செல்லும்போதே நான் என்ன பண்ணுவேன், துணியெல்லாம் மடிச்சுட்டு இருப்பேன். அப்போ ஆண்டவர் என்னால ரொம்ப கோவமா ஒரு வார்த்தை சொன்னாங்க. நீ நாங்க கேத்தலிக்ல, பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். அப்படிதான் நாங்க ஜெபம் ஆரம்பிப்போம். நீ சொன்ன உடனே நாங்க 3 பேர் அங்க நிக்கிறோம் தெரியுமா? அப்படின்னாரு பாருங்க. ஸ்தோத்திரம். இது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. 25 வருஷமே இருக்கும். அதிலிருந்து நடுக்கத்துல எந்த ஜெபம் சொன்னாலும் முழங்கால் போட்டவ தான். இன்னி வரைக்கும் இப்ப கூட நான் முழங்கால் போட்டுல தான் நிக்கிறேன். அப்படி ஒரு பயம், நடுக்கமாயிருச்சு. ஐயோ! நம்ம இவ்ளோ கனவீனப்படுத்துறோம். அப்பலாம் இந்த வேர்ட்ஸ்லாம் தெரியாது. பைபிளும் நம்மளுக்கு அவ்வளவா தெரியாது. பைபிள் நாங்க சர்ச்ல நாங்க வாசிக்கிறது கேட்கவும் அவ்வளோதானே. ரொம்ப பைபிள்லாம் வாசிக்க மாட்டோம். பைபிள் அங்கேயே தான் இருக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து போவோம். பைபிள் வாசிக்கணும்னு ஆசையா இருக்கும். நான் பிசாசு தொடவே விட மாட்டான். நம்ம வேலையில அப்படி ஓடிட்டே கிடப்போம். விழுந்து விழுந்து எந்திரிப்போம். அப்படிதான். அப்போ அந்த பைபிள் வருஷத்துக்கு ஒரு தடவ ஃபாதர் வீட்டுக்கு வருவாங்க மந்திரிக்கிறதுக்கு. அப்போ அந்த பைபிள் எடுக்க சொல்லுவாங்க. நாங்க தூசி தட்டி எடுப்போம். தெரியுமா? அப்படி ஆளுக தான் நாங்கலாம். அவங்கள தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமை. அப்போ இத ஞாபகப்படுத்துனாங்க. அப்புறம் ஆமாண்டவரே, அப்புறம் எங்க சர்ச்ல ரொம்ப அசால்ட்டா இருப்பாங்க. ஆண்டவருடைய சன்னிதானத்துல இருக்கோன்ற ஒரு நினைப்பே இருக்காது. அவங்க பாட்டுக்கு பராக்கு பார்க்கறது. அப்புறம் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. இதான் உண்மை. ஜென்ட்ஸ் ரொம்ப ஹைட்டா இருப்பாங்கல்ல, அவங்க அந்த பக்கம் லேடீஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. லேடீஸ் அந்த மாதிரிலாம் இல்ல. அவங்கலாம் நல்லா பக்தியா இருப்பாங்க. ஜென்ட்ஸ் ஏதோ எல்லாருமே ஏதோ ஒரு பாட்டு கச்சேரி பார்க்குற மாரியோ, ஏதோ ஒரு லைக் ஏதோ ஒரு ஆடிட்டோரியத்துக்கு ஏதோ இந்த ஸ்கூல் டே ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாரி பார்க்குற மாரி ஸ்டேஜ்ல ஏதோ நடக்குது. இங்க எல்லாரும் பாடுறாங்க. அப்படிதான் இதுதான் எங்க சர்ச்ல நடக்கும்.
அப்போ அத பார்த்து ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏதோ ஒரு கடமைக்கு ஒரு சர்ச்சுக்கு வர்றது. அப்புறம் நான் சபைக்கு போக ஆரம்பிச்சேன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம். ஆ சபையில நல்லா ஆராதனை நடக்கும். நல்ல பாட்டுலாம் பாடுவாங்க. ஆ ஆனா நான் போன அந்த பர்ட்டிகுலர் சபையில வந்து பைபிள்லாம் கீழ இருக்கும். அத அத தாண்டி தாண்டி தான் போவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பைபிள் வந்து அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நம்ம எவ்ளோ மதிப்பு குடுக்குறோம். அப்புறம் நான் வின்சென்ட் செல்வகுமார் அவங்களுடைய இதுக்கு போவேன். அப்போ அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் ஏன் அந்த மேன்மை அப்டின்னா, அவங்க ஆண்டவர ரொம்ப கனம் பண்றாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் பைபிள எடுக்கும்போது கூட பயபக்தியா எடுப்பேன். அத இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல எடுக்க மாட்டேன். ஒரு நாள் கூட ரைட் ஹேண்ட்ல தான் எடுப்பேன். அப்புறம் அந்த பைபிள வந்து எப்படி அவங்க பாதுகாத்து வைக்கிறாங்க. அப்படி நம்ம ரொம்ப அசால்ட்டா இருக்கோம். நான் அது கேட்டதுலேருந்து ரொம்ப பயம் எனக்கு. பைபிள் எடுக்கும்போது நான் ரைட் ஹேண்ட்ல தான் எடுக்கணும்னு. முந்திலாம் நான் லெஃப்ட் ஹேண்ட்ல எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரியம் ஆண்டவர் நம்மள கவனிச்சுட்டே தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கவனிக்கிறாங்க. நமக்கு தெரியாது. நம்ம நடக்கிறது, உட்கார்றது, சிரிக்கிறது, மனசுல நினைக்கிறது எல்லாமே ஆண்டவர் கவனிச்சுட்டே தான் இருக்காங்கன்ற ஒரு ஒரு அ ஞாபகமே இல்லாம துணிகரமா நம்ம செய்றோம். அதுல வந்து 2, 3 காரியம் ஆண்டவர் என்ட்ட அவரு அவரு நம்ம கூட தான் இருக்காரு. நம்மகிட்ட ரொம்ப பக்கத்துல இருக்காரு. நம்ம கூட பிசிக்கலா இருக்கிறவங்கள பார்க்கிலும் அவரு நம்மளோட ரொம்ப பக்கத்துல இருக்கிறது வந்து எப்ப ஃபீல் பண்ணேன்னா, இந்த கொரோனா சமயத்துல எல்லாரும் கை கழுவ சொன்னாங்க. நான் வந்து ரொம்பலாம் கை கழுவ மாட்டேன். அவசர அவசரமா கை கழுவிட்டு ஓடி வந்துருவேன். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி கழுவு, அப்படி கழுவு அப்படின்னு நெறைய சொல்லுவாங்க இல்லையா? அத வந்து ம் நான் ரொம்ப அத கண்டுக்கல. அப்ப வந்து ஆண்டவர் என்ன சொன்னாரு, ம் அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தேன். நல்லா கை கழுவுன்னு என் வாயிலருந்து வந்துருச்சு. ஐய்யய்யோ! ஸ்தோத்திரம். நம்மள ஆண்டவர் எவ்ளோ பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னு அப்பதான் எனக்கு தோணுச்சு. அது ஒரு இன்சிடென்ட்ஸு. அதுக்கப்புறம் மறந்து போச்சு. ஞாபகம் வந்தா இடையில சொல்றேன். அப்புறம் நெறைய இந்த மாதிரி ஆண்டவர் நம்மளோட ரொம்ப பக்கத்துல. ஹி இஸ் ஆல்வேஸ் வாட்சிங் அஸ் அப்படிங்கிறது சொன்னாரு. அப்புறம் நேத்திக்கு ஏன் இந்த டாபிக் வந்தது அப்படின்னா, அந்த ஊசாவுடைய சம்பவத்த தான் ஆண்டவர் சொன்னாரு. ஞாபகப்படுத்தினாரு. அப்போ 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரமா? ஞாபகம் இல்ல. அதுல தான் ஆரம்பிச்சாரு ஆண்டவர். ஆனா நான் வந்து எங்கெல்லாமோ போயிட்டேன். இப்ப மறுபடியும் எனக்கு அதே ஊசாவ தான் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. அவரு ஏன் அந்த இடத்துல ஆண்டவருடைய அந்த பெட்டிய தொட்டதுனால ஏன் ஆண்டவர் அடிச்சாரு? அப்படின்றபோது, ஏன் அடிச்சாரு? நான்லாம் முதல்ல வாசிக்கும்போது, ஆ ஏன்? ரொம்ப கன்ஃப்யூஷன். ஐயோ! ஏன் தான் ஆண்டவர் இப்படி அடிச்சாரோ தெரியல. அப்படின்னு நெனச்சேன். பட் அதுல எவ்ளோ பெரிய சத்தியம் இருக்கு. அதாவது அந்த பெட்டிய வந்து நம்ம சுமந்து தான் போணும். அதுதான் நியமம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? பெலிஸ்தர் வந்து மாட்ட பூட்டி, வண்டி வச்சு அவங்களுடைய எலியும், அவங்களுடைய விக்கிரகத்தை வச்சு கொண்டு போற மாரி நம்ம ஆளுகளும் செஞ்சுட்டாங்க. தாவீது தான் அத செஞ்சாரு. ஸோ பெலிஸ்தர் உடைய நாட்டுல தாவீது எவ்வளோ 1 வருஷம் இருந்தாரா? 6 மாசம் இருந்தாரா? ஞாபகம் இல்ல. அங்க இருந்தனால அத கத்துக்கிட்டாரு. ஸோ இவரு அந்த மாரி செஞ்சனால ஆண்டவருக்கு வந்து கோவம் வந்துருச்சு. கோவத்தோட தான் இருந்திருக்கிறாரு. அது லைட்டா தடுமாறும்போது, அ ஊசாவை அடிச்சுட்டாரு. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது, மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால், ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதைப் பிடித்தான். அவரு பாதுகாக்கணும்னு தான் பிடிச்சிருக்காரு. அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் எப்படி பாருங்க, துணிவு. அவர தொடக்கூடாது. தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில செத்தான். அப்போ யாரு அந்த பெட்டிய தொடணும்? யார் அத தூக்கணும்? எல்லாத்துக்கும் அவரு நியமம் வச்சிருக்காரு. இந்த நியமத்தின்படி போகலைன்னா, நம்ம இடையிலேயே செத்து போயிருவோம். மரிச்சு போயிருவோம். போதும் ஊழியம் போதும். க்ளோஸ் இட் அப்டின்றார். ஸோ வெரி கேர்ஃபுல். பி வெரி கேர்ஃபுல். இந்த ஒரு காரியத்த சொல்லத்தான் ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட சொன்னாரு. எனக்கும் தான். நானும் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பேன். ரொம்ப கேர்லெஸ். ரொம்ப கேர்லெஸ். ரொம்ப அவசரத்துல நெறைய காரியம் செய்வேன். அதனால நம்ம அது வந்து தேவனுடைய பெட்டி என்பது ஊசா முதல்ல அத தூக்குனதே தப்பு. அதுக்கப்புறம் பெலிஸ்தருடைய ஒரு இத ஃபாலோ பண்றாங்க. அதுக்கப்புறம் அ பெட்டிய தொட்டாங்க அப்டின்னா, அவருடைய மகிமைய தொடுறது.
அவருடைய மகிமை. இப்போ நம்மள யாராவது அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா, ஐயோ! அது ஆண்டவருக்கு அந்த மகிமையை குடுத்துறலாம். யாராவது நம்மள நீங்க நல்லா ஜெபிச்சீங்க, நல்லா நீங்க பண்ணீங்க சிஸ்டர் அப்படின்னா, உடனே அது ஆண்டவருக்கு மகிமையை நம்ம குடுத்துறலாம். எல்லாரும் நம்ம அப்படிதான் செய்வோம், இல்லன்னு சொல்லல. பட் ஜஸ்ட் இட்ஸ் அ மைல்ட் ரிமைண்டர். ம். ஸோ சில காரியங்கள்ல பிசாசு நம்மள தோற்கடிச்சுருவான். ரொம்ப தந்திரமா தோற்கடிப்பான். அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப அவருடைய மகிமையை தொடாமல், என் மகிமையை நான் ஒருவருக்கும் கொடேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதனால அந்த ஊசாவுடைய காரியத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால நம்முடைய ஊழியமே கெட்டு போயிறக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். அது அந்த கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னார்ல, நீ ஓடுறேனாலும் எதுபடி ஓடணும்? ரூல்ஸ் படி ஓடணும். ரூல்ஸ் இல்லாம ஓடிறக்கூடாது. ஏன்னா, நான் இத ஒவ்வொரு தடவையும் எங்க ஜெபக்குழுவுலயே நான் சொல்லுவேன். அத எச்சரிச்சுக்கிட்டே இருப்பேன். ரூல்ஸ் படி ஓடு. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். டிஸ்குவாலிஃபை ஆயிடாத. பந்தயத்துக்கு போராடுகிற யாவருக்கும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். இந்த இச்சை அடக்கம் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இச்சை அடக்கம். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்போ நாம நிச்சயமில்லாதவர்களாய் ஓடுன்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமா ஓடுறோமா? கரெக்ட்டா பந்தய சாலையில அந்த ட்ராக்ல ஓடிட்டு இருக்கோமா? செக் இட் அவுட். செக் இட் அவுட் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் கரெக்ட்டா ஓடுறேனா? நான் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டேனா? ஏன்னா, அந்த அந்த ட்ராக்ஸ் போட்டிருப்பாங்கல்ல. அதுல நீங்க ட்ராக்க போய் கால் மிதிச்சுட்டாலே டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க தெரியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அவங்க இச்சை அடக்கத்தோடனா எவ்வளோ என்ன சாப்பிடணும்? எத்தன கிராம் சாப்பிடணும்? எந்த புரோட்டீன் சாப்பிடணும்? அப்படியெல்லாம் இருக்கு. அதனால அதே மாரி போதைப் பொருள் அவங்க எடுத்திருக்காங்களா? அப்படின்னு சொல்லிலாம் செக் பண்ணுவாங்க. எவ்வளோ காரியம் இருக்கு. கடைசியில ஒலிம்பிக்ஸ்க்கு போய் டிஸ்குவாலிஃபை பண்ணி வந்தவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. அங்க போய் அவங்களுடைய பிளட்ல இந்த போதை இருந்ததும்பாங்க. அப்படியெல்லாம் டெஸ்டிங் பண்ணி தான் அவங்கள ஒலிம்பிக்ஸ்ல போய் நிறுத்தி, அவங்க அதுல ஓடி, அதுல அவங்க ஜெயிச்சு வரணும். எவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் டெஸ்டிங்லாம் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் தான் அவங்க ஓட்டத்தையே ஆரம்பிக்கிறாங்க. இமேஜின். நம்மளுக்கும் அப்படிதான். இத்தன காரியமும் நம்ம இச்சை அடக்கத்தோட இருக்கணும். கண்களின் இச்சை, உடலின் இச்சை, பெருமை எல்லாவற்றையும் ஜெயிக்கணும். எல்லாவற்றையும் ஜெயிச்சு, அப்பா இந்த உலகத்தை ஜெயிச்சு, பிசாசை ஜெயிச்சு, நம்மளையே நாம ஜெயிச்சு, இத்தனைக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போறோம். எவ்வளவு கஷ்டம் இல்ல? ஸோ ஆனா கஷ்டம்னு நம்ம சொல்றோம். ஆனா அவரால் எல்லாம் கூடும். தேவனால எல்லாம் கூடும். அல்லேலூயா! அதனால டோன்ட் பிகம் இத நம்ம டிஸ்கரேஜ் ஆக தேவையில்ல. பட் அட் த சேம் டைம் கேஷுவலாவும் இருக்காதீங்க. டோன்ட் பி வெரி கேஷுவல். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இந்த ரட்சிக்கப்படாதவங்க எங்க சர்ச்ல இருக்கவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன சிஸ்டர் நீங்க ரொம்ப பயந்துக்கிறீங்க, ரொம்ப பயமுறுத்துறீங்க. அப்படியெல்லாம் ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அன்பானவர், ஆமா. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு, புதுசா ரட்சிக்கப்பட்டு வரவங்களுக்கு அவர் ரொம்ப ரொம்ப அன்பானவர். அதுக்கப்புறம் நீ ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் பவுண்டரிஸ நீ தாண்டும்போது, அடுத்தடுத்து அவர் மேல உன்னை தூக்கும்போது, ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் மச் ஃப்ரம் யூ. உங்ககிட்ட இருந்து நெறைய அவர் எதிர்பார்க்கிறார். இயேசுவை போல நீ உருமாறணும். இயேசுவை போல எல்லாத்தையும் விட்டுறதுக்கு ரெடியா? நீ விட்டுட்டு அவருக்காக வாழ்றதுக்கு, அவருக்காக சாவறதுக்கு. இப்போ ஒரு இது ஞாபகம் வருது. டிபிஎம் சர்ச்ல இந்த சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் அவங்க இன்டர்வியூ பண்ணி அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த சிஸ்டர்ஸ் செலக்ட் பண்ணும்போது அவங்க சீஃப் பாஸ்டர் கேட்டாங்க. "நீ எதுக்காக டிபிஎம்க்கு வர?" அப்படின்னு சொல்லும்போது அவங்க "நான் இயேசுவுக்காக வாழ்றதுக்கு" அப்படின்னு சொன்னாங்க அந்த சிஸ்டர். "இல்ல நீ யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட்" சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் வெளிய அவங்க மத்தவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சொன்னாங்களா, "நீ இயேசுவுக்காக வாழ்றதுக்குன்னு சொன்னேல்ல, இங்க வாழ்றதுக்கு யாரும் வரல. இங்க சாகுறதுக்கு தான் வந்திருக்கோம்." டிபிஎம்ல அப்படி. அவ நீ என்ன சொல்லணும்? "நான் இயேசுக்காக மரிக்கிறதற்கு வரேன்." அப்படி சொல்லணும். அடுத்த வருஷம் இதே கேள்வி கேட்டாரு பாஸ்டர். "நான் இயேசுக்காக மரிக்கிறதுக்கு தான் வரேன்." அப்படின்னு சொன்னேன். செலக்டட். ஸோ இங்க நம்மலாம் அப்படிதான் இருக்கோம். ஆடுகளைப் போல, அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல நம்ம இருக்கிறோம். எந்த நேரமும் சோதனை வரலாம். புடமிடப்பட்டு கொண்டிருக்கிறோம். குடும்பத்துல, வெளியில,
ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு செக் வச்சுக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு நாளும் கொஸ்டின் பேப்பர் புதுசா வருது. இன்னைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் நீ ஜெயிச்சிட்டியா, அடுத்த ஒரு நாளைக்கு இதை விட டஃப்பான கொஸ்டின் பேப்பர் வரும். ரெடியா? எல்லாத்தையும் ஆண்டவரை போல இயேசுவை போல மாறணுன்ற ஜெபிக்கிறோம். நான் இயேசுவை போல ஆயிரணும்னு சொன்னேன். நீ எவ்வளவு பெரிய டேஞ்சரஸான ஒரு ஜெபத்தை சொல்ற தெரியுமா? எவ்வளவு பெரிய டேஞ்சரஸான ஜெபம். இயேசுவை போல ஆகணும் அப்படின்னா நீ சிலுவையை சுமந்துட்டு வாரினால் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அவர் மரிச்சார். நீ அது மாதிரி மறிப்பியா? ரெடியா? அப்பெல்லாம் அந்த ஜெபத்தை சொல்லாத. நான் இயேசுவை போல நான் மாறணும்னு சொல்லாத. ஏன்னா நீ அப்படி ஜெபிச்சேன்னா ஆண்டவர் உனக்கு அதை கொடுக்க அவர் ரொம்ப இஷ்டமா இருக்கிறார். ஓ, எனக்கு ஒரு ஆள் வந்துருச்சு, என்னைய போல ஆகணும்னு ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் அதுக்கப்புறம் நீ வெளியில போயிருவிய, அதுக்கப்புறம் நம்ம பின்வாங்கி போயிடுவோமே, ஐயோ எனக்கு இந்த வாழ்க்கையை வேணாம்ப்பா, இவ்வளோ டஃப்பா. அதனால we have not come here to enjoy. இங்க ரசிக்கப்பட்டு வந்தேன்னா சந்தோஷம்தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். பட் நாட்கள் செல்ல செல்ல உன்னுடைய ரட்சிப்பு நிறைவேறும் பொழுது அது ரொம்ப ரொம்ப டஃப்பான லைஃப் தான் நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. பட் we have to thank God that God has given us this opportunity. நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லணும். இப்படி இவ்வளவு பாடுகளை கொடுத்திருக்காரு, அதற்காக நன்றி சொல்லணும். ரொம்ப டஃப்பான ஒரு ஹஸ்பண்ட் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த ஹஸ்பண்ட் மூலமா தான் நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்க போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டஃப்பான குழந்தைகள் தான். ஆனா அது மூலமா தான் உங்களுக்கு கிரீடம் கிடைக்க போகுது. எப்படி வாழணும்னு மாத்திரம் ஆவியானவர்கிட்ட கேட்டுக்கணும். அப்படியே ஒரு நாள் ஒரு சிம்பிள் ஜெபம் தான். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு சொல்லித்தாங்க. அது மாத்திரம் கேட்டா போதும், அவர் நடத்திடுவாரு. சுழுவா நடத்துவாரு. டஃப்பா இருக்கும் கொஸ்டின் பேப்பர், ஆனா சரியான டஃப். ஒவ்வொரு நாளும் இருக்கிற பாடுகளை சொன்னேன்னா ரொம்ப டஃப் தான். ஆனா ஆவியானவர் நடத்துறது ரொம்ப அற்புதமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் நம்ம ஜெயம் எடுக்க வைக்கிறாரு பாருங்களேன், அது நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் நான் சொல்ல முடியாது. பட் இட் இஸ் லைக் தட். நம்ம கனம் பண்றதுக்கு வருவோம் மறுபடி. ஆண்டவர் அவரை கனம் பண்ணணும்னு விரும்புறாரு. அப்ப இந்த ஒரு வசனம் இருக்குல்ல, மல்கியால 1:6, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கர்த்தர் சொல். அப்போ நம்ம அவரு கனம் பண்றோமா? அவருக்குரிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்குறாமா? பிதாவுன்னு சொல்றோம். அப்போ என்ன கனம் பண்றோம்? எப்படி சர்ச்சுக்குள்ள போறோம்? நடுக்கத்தோட போறோமா? சர்ச்சுக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் வெளியே நின்று ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே, நான் தகுதி இல்லாத நிலைமையில உங்கள்கிட்ட வரேன். உலகத்துல இருந்து சுத்தி இங்க வந்து நிக்கிறேன். ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்திருங்க. உடைய ரத்தத்தினால என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்திருங்கன்னு ஒரு சின்ன ஜெபம் சொல்லிட்டு அப்புறம் அவர் முன்னால போலாம். அவர் உள்ள போயும் எல்லா மரியாதையோட அவர் ஆராதனை செய்யறது, நம்ம பிசிக்கலா நம்ம முழங்கால் போட்டிருக்கோமா, நிக்கிறோமா, உட்காந்துருக்கோமா, எல்லாத்தையும் அவர் பார்ப்பாரு. எல்லாத்தையும் அவர் நோட் பண்ணுவாரு. அதுக்கு துரிய பிரதிபலன் தான், அதுக்குரிய வெளிப்பாடு தான். மோகன் சிலாசுரஸ் அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க. நேத்தி கூட இந்த கோயம்புத்தூர்ல நடந்த அந்த மீட்டிங்ல வாலிப பிள்ளைகள்லாம் வந்திருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட அவர் என்ன சொன்னார், அபிஷேகம்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியா அண்ணா சொன்னாங்க, பைபிள் எல்லாரும் டெய்லி வாசிங்க, நிறைய வாசிங்க, முழங்கால் போட்டுட்டு வாசிங்க. முழங்கால் போட்டுட்டே அவர் வாசிப்பாராம். அவருக்கு ஏன் இவ்வளவு மகிமை? மோகன்சி அண்ணனுக்கு வாலிப வயதுல அவர் முழங்கால் போட்டுட்டே தான் அவர் வாசிச்சிருக்காரு. இன்னைக்கும் ஸ்டேஜ்ல முழங்கால் போட்டு தான் அவர் ஜெபிக்கிறாரு. அந்த முழங்காலுக்கு நிறைய பேருக்கு பிசாசு என்ன பண்ணிடுறான், அந்த முழங்கால முடக்கி போடுறான். முழங்கால் வலி சிஸ்டர். ஆனா நீ முழங்கால் போட்டு தானே ஜெபிக்கிறது ஆண்டவர் விரும்புறாரு. அந்த இடத்துல உன்னை வீழ்த்திடுறான்ல பிசாசு. அதுக்கு என்ன பண்ண போறோம்? ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. முழங்கால் வலிக்கு என்ன பண்றது? எங்க சர்ச்ல நிறைய பேரு அவங்க ஆராதனை வேலையில அவங்க எழுந்தேற்றோம்னு நாங்க சொல்லுவோம். அப்போ அதுல அவங்களால முழங்கால் போட முடியாதோ, அவங்க நிப்பாங்க, இல்லாட்டினா உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு முழங்கால் வலினா நானே போய் அவங்கள்ட்ட ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி கொடுத்துருவேன்.
ஹிமாலயாஸ்ல ருமாலயா அப்படின்னு. அவங்க அந்த டேப்லெட் வாங்கி சாப்பிட்டு அப்புறமேல ஒண்ணுமே பேச மாட்டேன். ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருவேன். ஹிமாலயாஸ்ல ருமாலயா 5 இது வாங்கி சாப்பிடுங்க. அது எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஆண்டவர் இந்த டேப்லெட் காமிச்சு கொடுத்தாரு. ஹிமாலயாஸ். அது சைடு எஃபெக்ட் இருக்காது. முழங்கால் வலிய இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க. ஐயோ அதை சாப்பிட்டு எனக்கு முழங்கால் வலியே போயிடுச்சு. அது என்ன ஒன்றும் இல்லை, அந்த இடையில இருக்கிற முட்டுல இருக்கிற அந்த ஜவ்வு அந்த லிக்விட் ட்ரை ஆயிடுது கொஞ்சம் வயசாகும்போது, 45 வயசு 50 வயசுல. அதுக்கு நீங்க அந்த ருமாலியா சாப்பிட்டீங்கன்னா அந்த எலும்புல இருக்கிற அந்த ஜவ்வை அது மறுபடியும் கிரியேட் பண்ணுது, அவ்வளவுதான். ஸோ ஒரு சிம்பிள் டேப்லெட் தான். இந்த ஞானம் நம்மளுக்கு வேணும்ல. இப்ப கூட நிறைய ஞானம் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ அவரை நம்ம கனம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறார். இந்த 1 சாமுவேல் 2:30 என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரை கனம் பண்ணுகிறவர்களை அவர் கனம் பண்ணுவார். எத்தனை இடத்துல ஆண்டவர் கனம் நம்மளை எவ்வளவு கனத்துக்குரியவர்களா வச்சிருக்காருன்னு எத்தனை வசனங்கள் இருக்கு அப்பா. அதனால நம்ம அவரை கனம் பண்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அசட்டை பண்ணக்கூடாது. சர்ச்ல அசட்டையா போயிடக்கூடாது. அவருடைய சமூகத்துல அசட்டையா இருந்தக்கூடாது. பைபிளை தூக்கிட்டு போகணும். சர்ச்சுக்கு பைபிளை கண்டிப்பா தூக்கிட்டு போகணும். அவரை சுமந்தீங்கன்னா அவர் உங்களை சுமப்பாரு. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். 22, 23 சங்கீதத்துல ஆண்டவர் கனம் பண்றத பத்தி ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அவரை கனம் பண்ணுங்க, அவர் அசட்டை பண்ணிடாதீங்க. அதே மாதிரி சங்கீதம் 49ஆம் சங்கீதத்துல 2 விஷயம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. 12வது வசனத்திலையும் சொல்லியிருக்காரு, 20ஆம் வசனத்திலையும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கனம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன். இந்த உலகத்தார் எல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாம் மதிப்புக்குரியவங்க தான், கனம் பொருந்தியவர்கள் தான். அவங்கள எல்லாரும் மதிப்பாங்க, நல்ல பணக்காரங்களா இருப்பாங்க, நிறைய வேலைக்காரங்க வச்சிருப்பாங்க, அவங்க எல்லாம் கனத்துக்குரியவர்கள். ஆனா அவங்களுக்கு அறிவு இல்லை. எதனால அறிவு இல்லைன்னு சொல்றோம்? அவங்களுக்கு பொது அறிவுலாம் இருக்கு, நம்மளை விட நல்லாதான் இருக்கு. ஆனா அவங்க இயேசுவை அறிந்து கொள்ளல. அவங்க இயேசுவை அறியாதனால அவங்க எப்படி இருக்காங்களா, ஆண்டவரை பொறுத்தவரைய அந்த அழிவில்லாத மனுஷர்கள் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறார். இப்போ மிருகங்களை மாதிரி நேர நேரத்துக்கு சாப்பிட்றாங்க, நேர நேரத்துக்கு அவங்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டா செய்யறாங்க. எல்லாம் ஜிம்முக்கு போவாங்க, பாடி பில்ட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு அறிவு இல்லை. கர்த்தரை அறிகிற அறிவு இல்லை. நமக்கு அந்த அறிவை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அவர் கொடுக்காம ஒருத்தருக்கும் கிடைக்காதே. அதனால நம்ம இந்த மிருகங்களை போல இருக்கக்கூடாது. சாப்பிட்டு மென்னுட்டு தூங்கி எழுந்திரிச்சு அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சது. ஸோ ஏசாயா 29:13 எடுத்துக்கோங்க. அதுல பார்க்கலாமா? ஏசாயா 29:13. யாராவது வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிட்டா? சிஸ்டர் நான் லைன்ல இருக்கேனா? இருக்கீங்க சிஸ்டர். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாயினால நல்லா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லாம் சொல்றோம். உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள். அவங்க இருதயம் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு வருத்தப்படுறாரு. அவர் நமக்கு தகப்பன். நம்ம ஜஸ்ட் இமேஜின், நம்முடைய அப்பா நம்மளோட பேசுறாரு. அவர் நமக்கு அவரை வெளிப்படுத்துகிறார், பேசுறார். இந்த பைபிள் எடுத்து வாசிக்கலன்னா அவங்கள மாதிரி பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் யாருமே இல்லை. அதை வாசிக்கும் போது நம்ம அப்பா பேசுற மாதிரி யோசிக்கும். அப்படியே அதை கேட்டோம்னா நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிரும். எத்தனை முறை நீங்க அழுதுருக்கீங்க பைபிளை வச்சுட்டு? அழுகணும். அது ஆண்டவருடைய இருதயத்தின் பாரத்தை உணரணும். ஆண்டவர் எவ்வளவு பாரப்படுறாரு நம்மளை குறிச்சு. நீ ஏன் இப்படி அசட்டையா இருக்க? ஏன்
என்னை இதே இது மத்தேயு 15:8 ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, மார்க் 7:6 சொல்லியிருப்பாரு. இவங்க அவங்க என்னைய வார்த்தையில தான், வாயில தான் எல்லா கனமும் பண்றாங்க. அவங்க இருதயம் எனக்கு தூரமாய் விலகி இருக்கு. அவங்க இருதயம் தூரமா விலகி இருக்குதுன்னா, நம்ம எப்படி அவரு பக்கத்துல வர்றது? நம்ம இருதயத்தை எப்படி அவர் பக்கத்துல கொண்டு போறது? ம். எப்படி? அவருக்கு பிரியமானதை செய்யணும். அவருக்கு பிரியமானதை கேட்டு கேட்டு, ஆண்டவரே சொல்லுங்கப்பா. கெஞ்சணும். ஒரு காரியம் ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வர்றதுக்குள்ள அக்கப்போர் ஆயிடும். அப்படி நம்மள அவர் பாதத்துல விழுந்து கிடந்தால் ஒழிய அவர்ட்டருந்து ஒரு வார்த்தைய வாங்கவே முடியாது. நம்மள நம்பவே மாட்டார். நம்மள பத்தி அவருக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நல்லா தான் இருப்பாங்க. நாளைக்கே என்னைய விட்டு ஓடிருவாங்க. அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். நம்ம இருதயம் அப்படி ஒரு கேடுள்ளது, திருக்குள்ள இருதயம். ஆண்டவருக்கு நம்மள பத்தி நல்லா தெரியும். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்க இருதயத்தை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. எங்கள் உள் இருதயங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்கிறீங்க ஆண்டவரே. எங்க பலவீனங்களையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. இந்த உலகத்தின் மாயைக்குள்ளே நாங்க சிக்கிக் கொள்ளாதபடி உண்மையே சார்ந்து உண்மையை பற்றி கொண்டு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உண்மை பின்பற்ற கத்திரங்களுக்கு உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம். ஏசாயா 43:23 ஆண்டவர் மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை. உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். ஏசாயா 43:23 எடுத்துக்கலாம். அதுல ஆனா நான் உன்னைய ஒண்ணுமே சங்கடப்படுத்தல. அடுத்த வசனமே 24 நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் இனத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினார். நீ எதுவுமே எனக்கு செய்ய வேணாம். நீ என்னை கனம் பண்ணல. காணிக்கை கொடுக்கவும் வேணாம். உன்னை சங்கடப்படுத்தல. நான் கேட்கல. உன் காணிக்கையை கேட்கல. நான் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படாமல இருந்தேன். தூபம் காட்டுறதுன்னா ஜெபிக்கிறது. ஜெபிக்கிறதும் வேணாம். எதுவுமே வேணான்னு சொன்னாலும் நீ என்ன பண்ற? உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினார். எப்படி நம்ம அவரை துக்கப்படுத்துறோம்? எண்ணங்களில பரிசுத்தம், எண்ணங்கள் நினைவுகளில பரிசுத்தம், எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்க. நம்ம ஒரு ஜெபம் செபிக்கிறோம், இயேசுவை போல என்னை மாற்றுங்க. அதோடைய ஷார்ட் ஃபார்ம், நீங்க பரிசுத்தமா இருக்கிறது போல என்னையும் பரிசுத்தமாக்குங்க. லேவியராகத்துல அடிக்கடி ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தர், நீங்களும் என்னை போல பரிசுத்தராயிருங்கன்னு பழைய ஏற்பாட்டுல சொன்னது போல இயேசுவை போல நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும்ன்று நம்ம ஆண்டவரை வருந்தி கேட்டுக்கணும். பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆவி ஆத்துமா சரீரத்துல பரிசுத்தம் வேணும், சொற்களிலே பரிசுத்தம் வேணும். எத்தனை முறை நம்ம பரிசுத்தம் இல்லாம பேசியிருக்கிறோம். பிள்ளைகளை நிறைய பேர் எனக்கு தெரியும். ஆடு மாடு குரங்கு, ஆண்டவருக்கு எவ்வளவு வருத்தம். நம்ம அப்படி பேசும்போது, நம்ம பிள்ளைகளை பேசும்போது அவர் பிள்ளை அது, நம்ம பிள்ளைகளை நம்ம நினைச்சுக்கிறோம். நம்ம குழந்தை நம்ம பெத்ததுனால நமக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு பேசுறோம். நம்ம எல்லாத்தையும் பேசுறோம். நோ நோ நோ, அது ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளை. நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அந்த பிள்ளைகளை அந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அதனால யாராவது அப்படி நம்ம அவங்க பிள்ளைகளை பத்தி பேசுறது கேட்டாலும் நம்ம அவங்கள்ட்ட சொல்லணும், மைல்டா சொல்லணும். ஏன்னா சொன்னா அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. பட் ஸ்டில் நமக்கு அந்த சத்தியம் தெரிஞ்சதுனால பிள்ளைகளை போய் நம்ம அப்படி சொல்றதுனால பிள்ளைகளும் அது அதை எடுத்துக்க மாட்டாங்க. பட் நம்ம வாயின் வார்த்தைகள் தானே நம்ம வாழ்க்கை. அதனால அவங்களுக்கு தெரியாது. நம்ம சொல்லிதான் தர வேண்டியிருக்கு. எப்படியாவது இல்லாட்டினா ஒரு ஜெபமாவது சொல்லு, ஆண்டவரே அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருங்க, அவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவங்களுக்கு அந்த விடுதலை கொடுப்பார். அப்போ நம்ம அவரை கனம் பண்ணணும். இதைதான் ஆண்டவர் விரும்புறார். என்னை கனம் பண்றியா? யோவான் 5:22 ஆண்டவர் என்ன சொல்றாரு? 5:22 யும்
பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனம் சிஸ்டர். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனா இருக்கிறான். நம்ம ஆண்டவரை இயேசுவை கனம் பண்ணணும். பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் என்ன பண்ணிருக்காரு? அவர் நியாய தீர்ப்பு செய்யல. நியாய தீர்ப்பு செய்யற அதிகாரம் முழுவதையும் அவர் குமாரனுக்கு கொடுத்து வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் சமுத்திரத்தின் ஆழங்களிலும் எல்லா அதிகாரத்தையும் அவர் கையில கொடுத்துட்டார். ஆனா நம்ம அதை அறியாம நம்ம ஜீசஸ இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம எவ்வளவு கனவீனப்படுறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம நீ பாவம் செய்யும்போது எனக்கு எதிராகவே தான் நீ பாவம் செய்யற. சங்கீதம் 51 அவருக்கு எதிராக தான் நம்ம பாவம் செய்யறோம். நம்ம சக மனிதர்களுக்கு எதிராக பாவம் செய்யல. அவங்கள பத்தி தவறாக பேசும் பொழுதோ இல்லாட்டினா அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்றது போதோ நம்ம இந்த மனிதர்களுக்கு எதிராக நம்ம பேசல. we are judging Jesus, we are crucifying Jesus. இதே யோவான் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்குவோம். அதுல ஆண்டவருடைய எவ்வளவு வாக்குவாதம், அவரோட எவ்வளவு வாக்குவாதம். உண்மையிலே எனக்கு அதெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப ரொம்ப மன துக்கமாயிரும். 8ஆம் அதிகாரத்துல 37 இருந்து வாசிக்கலாம். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன். ஆனாலும் உங்களுக்குள்ள என் உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் ஒரு நிமிஷம் சிஸ்டர். அப்போ ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு ஜூஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னுடைய உபதேசம் உங்க இருதயத்துக்குள்ள போக இடம் பெறாதபடியா என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். ஏன்னா பிசாசுதான் கொலை பாதகன். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன். பிதாவினிடத்தில் கண்டதை தான் அவர் சொல்றாரு, அவர் செய்யறாரு. பிதா என்ன சொன்னாரோ அதை மாத்திரம்தான் செய்யறாரு ஜீசஸ். நம்ம என்ன பண்றோம்? நமக்கு எல்லாம் எது கரெக்டோ அதெல்லாம் செய்யறோம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேட்கறோமா? கண்டிப்பா நான்லாம் நிறைய கீழ்ப்படியாமைக்குள்ள போயிருக்கேன். எங்க ஜெப கூட்டம் இருந்தாலும் ஓடுவேன். ரட்சிக்கப்பட்ட புதுசுல நோ ஆண்டவர்கிட்ட கேட்டோமா? அவர் போக சொன்னாரா? கண்ட இடத்துல எல்லாம் போய் நீ விதைக்க கூடாது, கண்ட இடத்துக்கு போகாத. உன்னை எங்க ஆண்டவர் நிலைச்சு வச்சிருக்காரோ அந்த இடத்துல மாத்திரம்தான் உன் விதையை போடணும். நீ அங்கதான் போகணும், அங்கதான் உனக்கு இடம். அவர் குறிச்ச இடத்துக்கு போ. அதான் என் பலத்தை கரத்துக்குள்ள அடங்கிருங்கள். அப்போ ஜீசஸ் என்ன பண்ணாரு? அவர் பிதா அவருக்கு காண்பிப்பார், நீ இந்த இடத்துக்கு போ அப்படின்னு அங்க போவார். இது ரொம்ப கஷ்டம். நம்ம என்னமோ வாயில அப்படியே பேசுறோம். உண்மையில இது பாசிபிளா முடியுதா? பிராக்டிக்கலா முடியுதா? முடியும், கண்டிப்பா முடியும். ஏன்னா முடியாது எதுவுமே ஆண்டவர் சொல்ல மாட்டார். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன். அவர் பிதாவினிடத்துல கண்டதை மாத்திரம் சொல்றாரு. பிதாவினிடத்துல என்ன செய்ய காண்கிறேனோ அதை தான் நான் செய்கிறேன். இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பார். அவர் செய்ய சொல்றதை மாத்திரம் தான் செய்வார். அந்த அலங்கார வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் இருப்பான் இல்லையா? அப்போஸ்தல நடவடிக்கைகளை 3ஆம் அதிகாரத்துல வரும்ல. பேதுருவும் யோவானும் போய் தான் அவங்கள எழுந்து நடன்னு சொல்லுவாங்க. அந்த வழியா எத்தனை தடவை ஜீசஸ் போயிருப்பாரு? நோ, அவருக்கு குறிக்கப்படாத அவர் செய்யவே இல்லை. அதே மாதிரிதான் நமக்கு என்ன குறிக்கப்பட்டதோ அது மாத்திரம் செஞ்சா போதும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் எப்படின்னா சொல்றோம்ல, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கோ அக்கார்டிங் டு வாட் த லார்ட் சேஸ். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு எப்படி சொல்றாரோ அதுபடி போறது ரொம்ப ரொம்ப டஃப் தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், தயவு செய்து பெருமைக்காக சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நானே ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆனது.
அதனால எல்லாரும் இதை கேட்டுட்டு நீங்களும் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அதாவது இப்படிதான் நான் வந்து ஒரு ஜெபத்துக்கு போவேன். எங்க கேத்தலிக் சர்ச் தான். இருகூர்ல இருக்க ரொம்ப தூரம் 15 கிலோமீட்டர்ஸ் நான் இருக்கிற இடத்துல இருந்து. அப்ப போகும்போது அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு பஸ்ஸே கிடைக்கல. ஆனா ஆண்டவர்ட்ட ஜெபிச்சிருக்கேன். என்ன ஆண்டவரே நான் போறதா வேணாமா? உங்களுக்கு இஷ்டமா? இல்லையா? எதுக்காக? நான் எனக்கு பஸ் எதுவுமே கிடைக்கல. நான் இப்படி நின்னுட்டு இருக்கேன் பஸ் ஸ்டாப்ல. சரி ஒரு பஸ் வந்தது. அதுல ஏறி போய் காந்தி பார்க்ல இறங்குனேன். அங்கேயும் பஸ்ஸே வரல. அப்புறமே ரொம்ப ரொம்ப அழுகாத குறையா கால்ல விழுந்து கெஞ்சாத குறையா அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருந்தேன். போறதா வேணாமா? திருப்பி ரிட்டர்ன் ஆயிருதா? அப்படிலாம் கதறிட்டு இருக்கும்போது ஒரு பஸ் வந்துச்சு. ஏறுனா ரொம்ப கூட்டம். அப்புறம் எப்படியோ எனக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு. ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஒரு இடம் எல்லாரும் இறங்கினோடனே எனக்கு ஒரு இடம் கிடைச்சிச்சு. நான் உட்காந்துட்டேன். அப்புறமேலே என் பக்கத்துல வந்து ஒருத்தவங்க உட்காந்தாங்க. அவங்களும் கிறிஸ்டியன். என்னை பார்த்து சிரிச்சாங்க. நானும் சிரிச்சேன். அப்புறமேல நானும் ஜெபிச்சுட்டே இருக்கேன். ஆண்டவரே உங்க சித்தத்தை செய்யணும்ப்பா. நான் என்ன போற வழி சரியா? இல்ல நான் என் இஷ்டத்துக்கு எங்கேயாவது போயிட்டு இருக்கேனா அப்படின்னு. அப்போ அந்த சிஸ்டர் பேச்சு கொடுத்தாங்க. எந்த சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னு. நான் ஆர்சி சர்ச் போறேன் சிஸ்டர். அப்படிங்களா? நான் வந்து ஜியான் சர்ச் போறேன். சரிங்க எங்க வீட்டு பின்னாலதான் இருக்கு ஜியான் சர்ச். சரிங்க நான் எப்படியா ஊழியம் பண்ணுவேன், அப்படி ஊழியம் பண்ணுவேன். அப்படிலாம் தானே கிணி கிணின்னு எனக்கு மண்டையில ஆண்டவர் மணி அடிக்கிறார். அந்த அம்மா பேச்ச கேளு. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, நாங்க நிறைய ஊழியம் பண்ணுவோம் சிஸ்டர். நாங்க இந்த இறந்தவங்களுக்கு போய் நான் பணம் கொடுப்பேன். வீட்டுல போய் இவங்க போய் 5000 ரூபாய் கொடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்து எங்க போறீங்கன்னா, இவங்க ஏதோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. அந்த ஷோல்டர் வந்து எனக்கு பயங்கரமான பிரச்சனை. அது மறந்து போச்சு. பயங்கரமான பிரச்சனை. எனக்கு இதுல ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து எனக்கு 80,000 தேவைப்படுது. இவங்க ஆனா இன்னொன்னு சொல்றாங்க, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. நான் வந்து இறந்தவங்க வீட்டுகளுக்கு போய் அவங்க சர்ச்சுக்கு இவங்க கூப்பிட்டு வந்திருப்பாங்களே அவங்கள போய் இவங்க இறந்தவங்களுக்கு 5000 கொடுப்பேன் அப்படி இப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், நீங்க வந்து ஆவியானவர்ட்ட கேட்டீங்களா நீங்க கொடுக்கறதுக்கு? எனக்கு இல்ல சிஸ்டர் நான் கேட்கல. நல்லது தானே கொடுக்கறது, நல்லது தப்பு இல்லையா? தப்பு இல்ல. ஆனா கேளு, நீ கரெக்டாவே செஞ்சாலும் ஆவியானவர்ட்ட கேட்டியா? அவங்களுக்கு அப்படியேவும் பலார்ன்னு அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க வந்து ஒர்க் பண்றாங்க. அதனால இவங்களுக்கு அந்த பாரம் தெரியல. ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்கு கல்யாணத்துக்கு. இவங்க அதெல்லாம் விட்டுட்டு இவங்க வந்து எங்க எல்லாமோ போய் காசு விரயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவருக்கு தான் செய்றேன்ட்டு. இவங்களுக்கே ஆப்ரேஷனுக்கு 80,000 தேவை. இவங்களுக்கு கடன் வேற, ஏகப்பட்ட கடன் வேற. இப்படி ஞானம் இல்லாம செலவழிக்கிறாங்க. ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? நம்மள மாதிரி ஆளுகளை அனுப்பிச்சு அங்க அவங்கள வந்து பஸ் ஸ்டாப்ல ஒரு 6, 7 ஸ்டாப் தான். அதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதான் சொல்லி அந்த அம்மா இறங்கிட்டாங்க. நானும் போயிட்டேன். அவ்வளவுதான், ஆவியானுடைய வேலை க்ளோஸ்ட். இப்படிதான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். ஆனா அவர்ட்ட கெஞ்சி கூத்தாடி கால்ல விழுந்து விழுந்து புரண்டு எந்திரிச்சு ஒவ்வொரு ஆத்மாவை எடுக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு ஜீவன் போய் ஜீவன் வந்துடும். அதுலயும் நம்ம கரெக்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோமானா அது வேற டவுட்டா இருக்கும். ஆவியானவர் வருவார், கொடி பிடிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படி அநேக எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். எப்படி ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் மீட்டெடுத்தார். இந்த மாதிரி அவருக்கு இஷ்டம் இல்ல. அவங்க வேற யாரும் இல்ல. அந்நிய ஆளுகளும் கிடையாது. இவங்க நம்ம ஆளுக தான். தவறான பாதையில இதுதான் கரெக்ட்ன்னு போவாங்க. அதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சரி, வில் கண்டினியூ. 39 வாசிக்கலாமா சிஸ்டர்? அதற்கு 39th அவர்கள் verse. அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்குண்டு, அவர் தேவன் என்றார்கள். ஒரு நிமிஷம் இயேசு அவர்களை நோக்கி, ஒரு நிமிஷம் சிஸ்டர். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க 41ல, நீங்கள் உங்கள் பிதாக்களின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதாவது நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள். ஆண்டவர் சொன்னது இந்த வார்த்தை. உங்க பிதானா யாரு? பிசாசு. உங்களுக்கு ஒரு பிதா இருக்கா? எனக்கு ஒரு பிதா இருக்கிறாரு. உங்க பிதாவின் கிரியை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. சரி, அதற்கு அவர்கள் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றாங்க? சம்மந்தமே இல்லாம, நான் உங்களை மாதிரி உன்னைய மாதிரி நாங்க வேசித்தனத்துல பிறக்கல. இது எவ்வளவு பெரிய வார்த்தை. அப்ப அவங்க வந்து ஏசப்பாவை பத்தி ஃபுல் ஹிஸ்டரி எடுத்துட்டாங்க. நீங்க போய் ஒரு இடத்துல போய் நீங்க புதுசா நீங்க வசனம் சொல்லி பாருங்க. ஒன்னும் இல்ல. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈரோடுக்கு போனேன். இங்க ட்ரெயின்ல போனேன்.
நான் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல தான் போவேன். இந்த ஜென்ஸ் கம்பார்ட்மெண்ட் ஜென்ரல்லாம் ஏற மாட்டோம். ஆனா அங்கெல்லாம் நம்மளால நிக்க முடியாது. அப்போ இவனுங்க ஃபுல் ஹிஸ்டரி எடுத்துட்டானுங்க. ஒரே மாசத்துக்குள்ள. நான் எங்க இருந்து வரேன்? பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்றாங்க. இவங்க வந்து 2 குழந்தைங்க. இவங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? இவங்க வீடு எங்க இருக்கு? ஃபுல் ஹிஸ்டரி எடுத்தாச்சுப்பா. இது எப்படி எனக்கு தெரியும்னா, ஒரு ஆளு ஒரு நாள் ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. ஏதோ ஒண்ணு அங்க ட்ரெயின்லலாம் ஏகப்பட்ட காரியம் நடக்கும். அப்போ ட்ரெயின் நின்னு போயிரும் பாதியில இந்த மாரி. அப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசினாரு. அவர் வந்து நான் உங்க வீட்டுக்காரருடைய ஃப்ரெண்டுங்க. ஃப்ரெண்டுடைய துரையோடைய தம்பிங்க நானு. அப்படிங்களா? நமக்கு என்ன தெரியும்? அ இ எல்லாம் சொல்றாப்படி. உங்க உங்க பத்தி எல்லாருக்குமே எல்லாரும் தெரியும். என்னைய எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன். ஏன்னா நான் எந்த ஃப்ரெண்டு எதுக்கும் நான் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். எங்களுக்கு தெரியும். சரி. அப்படி அப்போ உங்கள பத்தி எல்லாருக்கும் தெரியும். நீங்க எங்கருந்து வரீங்க எல்லாம் சொல்றாங்க. அப்படி. இந்த மாரி தான் ஏசப்பாவ பத்தியும் ஃபுல் ஹிஸ்டரி எடுத்துட்டாங்க. இவர் வந்து திருமணத்துக்கு முன்னாலேயே அந்த அம்மா கர்ப்பம் தரிச்சுட்டாங்க. யோசேப்புனால தான் அவங்க உயிரோட இருக்கிறாங்க. கல்லெறியல. எல்லா ஹிஸ்டரி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இன்னைக்கு என்ன சொல்றாங்க? வேசித்தனத்தால் பிறந்தவர்கள் அல்ல. அப்போ மரியாள என்ன சொல்றாங்க? இந்த வார்த்தைய சொல்றதுனால தான் பிதாவானவர் என்ன பண்ணாரு? கப்ரியேல் சமரசாண்டரை அனுப்பிச்சு, "உன்னால முடியுமா? உனக்கு சம்மதமா?" அப்படின்னு கேட்டு அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்குறாரு. இதே மாரி தான் பிதாவானவர் நம்ம எல்லார்கிட்டயுமே பெர்மிஷன் வாங்குறாரு. ஒத்துக்கிறீங்களா? உங்கள ரட்சிக்கிறதுக்கு முன்னால பிதாவானவர் உங்கள்ட்ட கேட்டாரா? உங்கள ஊழியத்துக்கு அழைக்கிறதுக்கு முன்னால ஊழியத்துக்கு வான்னு சொன்னாரா? நீ ஊழியத்துக்கு வான்னு சொன்னாரா? என்கிட்ட சொன்னாரு. நான் அடிச்சு சொல்லுவேன். 12th படிக்கும்போது இருந்து. எனக்கு எந்த கோர்ஸும் கிடைக்கல. நாங்கலாம் அப்போ வந்து ஃபார்வர்ட். நாங்க 1986ல 85, 86க்கு முன்னால நாங்கலாம் ஃபார்வர்ட். அப்போ எனக்கு எந்த கோர்ஸுமே கிடைக்காதப்போ நான் வீட்ல தான் இருந்தேன். பிஎஸ்சி ஜாயின் பண்றதுக்கு முன்னால. அப்போ ஆண்டவர் என்ன ரொம்ப கம்பல் பண்ணாரு. "நீ வந்துரு. நீ என்கிட்ட வா, என்கிட்ட வா." ஏன்னா நாங்க கேத்தலிக் எங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அவ நான் இப்படியே சொல்றேன். நான்லாம் வரமாட்டேன்ப்பா. நான்லாம் ஆண்டவரே அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எனக்கு உலக பிரகாரமா இருக்கணும். நான் புடவை கட்டணும். எனக்கு நகை மேல பிரியம். நான் சொல்றேன். இந்த மாரி ஆவியில பேசிட்டு இருக்கிறேன். அப்படி வீழ்ந்து போனவங்க தான். ஆனாலும் ஆண்டவர் விட்டாரா? நொறுக்கி அடிச்சு எடுத்து நொறுக்கி, நல்லா துவன்னு துவைச்சு கும்மி எடுத்து கொண்டாந்து நிறுத்திட்டார்ல. அவர் செய்ய வேண்டியத அவர் செஞ்சுருவாரு. நீ அதுக்கும் மீறி, நீ கீழ்ப்படியாம நான் இப்படித்தான் இருப்பேன்னா, அப்புறம் வேற ஒண்ணுமே வழி இல்ல. அவரு விட்டுருவாரு. ஒரு பீரியடுக்கு அப்புறம் விட்டுருவாரு. அதுவரைக்கும் டைம் இருக்கு. டைம் இருக்கிற வரைக்கும் உன்னைய அழைச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. மரியாள்ட்ட போய் எப்படி காபிரியேல் தூதர் போய் நின்னாரு. அவரு ஏசப்பாவ அவங்க கருத்தரிக்க போறாங்க. வாழ்க்கை பூரா அவங்களுக்கு ஒரு நிந்தை இருக்குது. அவங்க வந்து வேசின்னு சொல்லுவாங்க. அவங்க கல்லெறிவாங்க. அதுக்கெல்லாம் ஆண்டவர் புரொடெக்ஷன் குடுத்துருவாங்க. இருந்தாலும் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்கறாங்கல்ல. பரலோகமே அவங்களுடைய வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவங்க இதோ ஆண்டவருடைய அடிமை. உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுதுன்னு அவங்க சொல்ற வரைக்கும் அந்த 38ஆம் வசனத்துல பாருங்க. லூக்கா 1:38ல அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அப்பதான் தேவதூதர் போறாரு. அதுக்கு முன்னால வரைக்கும் தேவதூதர் எல்லா எக்ஸ்பிளனேஷனையும் குடுக்குறாரு. உன்னுடைய பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம், புயம் உன்மேல் நிழலிடும். அதனால் உன்னிடத்துல பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. தேவனுடைய குமாரன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏன்னா இவங்களுக்கு அவங்க சின்ன வயசு. அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, எல்லாத்தையும் சொல்லி, அவங்கள வந்து பிரிப்பேர் பண்ணி, அப்படிதான் ஆண்டவர் அவங்கள அழைச்சிருக்காரு. சும்மா கிடையாது. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அழைக்கிறாரு. ஊழியத்துக்கு அழைக்கும்போது பெர்மிஷன் கேட்பாரு. உனக்கு எல்லாம் பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானம் வரும். பரவாயில்லையா? எல்லாம் பெர்மிஷன் கேட்டு தான் உன்னைய ஒரு ஊழியத்துக்குள்ள அழைக்கிறாரு. எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து 100% சொல்லுவேன். ரட்சிக்கப்பட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜெப கூட்டத்துக்கு நானு ஆண்டவர்ட்ட கேட்டு, எனக்கு கேத்தலிக் தான் வேணும். அங்க தான் எனக்கு அபிஷேகம் வேணும்னு சொல்லி, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர் ஏஞ்சல் டிவி மூலமாவே எனக்கு எல்லாமே சொல்லிக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெப கூட்டத்துக்கு போனப்போ, எனக்கு மாத்திரம் அபிஷேகமே வரல. அன்னைக்கு சண்டே அன்னைக்கு 3 நாள் முடிஞ்சிருச்சு. 3வது நாள் ஹால்ஃப் டேல முடியப்போது. அப்ப ஆண்டவர்ட்ட நான் வந்து ரொம்ப அழுது கதறி,
ஜெபிக்கிறேன். ஏன்னா எங்க வீட்ல விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இதான் சான்ஸ். எங்க வீட்ல எல்லாம் விடவே மாட்டாங்க. சான்ஸே கிடையாது. இதுவே நான் ரொம்ப பாடுபட்டு அங்க போயிருக்கிறேன். அப்புறம் ஆண்டவர்ட்ட ரொம்ப அழுது கதறும்போது, அ எனக்கு தெரியாது ஆண்டவர் வந்து இப்படிலாம் பேசுவாருன்னு. நேரா வந்து முன்னால நின்னுட்டு இருக்காரு. எனக்கு ஆச்சரியம். ஐய்யயோ! இப்படி ஒரு கடவுளா? இப்படிலாம் கடவுள் வந்து முன்னால நிப்பாங்களா? யாருங்க நம்புவாங்க? இப்படி ஒரு கடவுள் இருக்காருன்னு. நம்மளே ஆண்டவர அறியாதவங்க. இப்படி ஒரு கடவுளு நம்மள பாவத்திலருந்து விடுதலை ஆக்குவாரு. அது மாத்திரம் இல்ல. சரி அதெல்லாம் பாவத்திலருந்து விடுதலை ஆக்குறது நம்ம பைபிள்ல வாசிச்சுட்டோம். அதுவாது பரவாயில்லங்க. முன்னால வந்து நிப்பாருங்க. நம்ம யாருங்க? தூசு. அப்போ நின்னுட்டு அப்ப அதுக்கு முன்னாலயே நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஆண்டவர்ட்ட நம்ம வந்து பிசினஸ் பேசிருவோம்ல. நம்மளுக்கு அதானே நம்ம பிசினஸ் உலகத்துல தானே வரோம். அதனால ஆண்டவர்ட்ட நான் முதல்லயே சொல்லிட்டேன். நான் எல்லாத்தையும் நான் விட்டுருவேன் ஆண்டவரே. என் வேலையெல்லாம் விட்டுருவேன் ஆண்டவரே. உங்களுக்காக நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார். முன்னால வந்து நின்னுட்டு, "நீ எல்லாத்தையும் விட்டுருவியான்னு?" கேட்டாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே. ஆண்டவரே எல்லாத்தையும் நான் விட்டுறேன் ஆண்டவரே. விட்டுருவேன்ப்பா. அப்படி. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்டு முதல்ல புரியல. கொஞ்ச நேரம் தடுமாற்றம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஏன்னா நம்மளுக்கு தெரியாதுல்ல. புதுசு நம்ம ஆண்டவருக்கே புதுசு. ஜெப கூட்டத்துக்கு புதுசு. எல்லாமே எனக்கு புதுசு. "இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன்" அப்படி சொன்ன வார்த்தைலாம் அதுக்கப்புறம் தான் தெரியும். அப்புறம் ம் சரி ஆல்ரைட். இப்படிதான் பேசினாரு. என்ன ஆண்டவர் நம்மள மாரியே பேசுறாரு. ஆல்ரைட்லாம் சொல்றாரு. ஆல்ரைட். ம். எல்லாத்தையும் விடுவேன். உன் பிள்ளைகள விடுவியா? அப்படின்னாரு. நான் வார்த்தைக்கு வார்த்தை அதத்தான் சொல்லுவேன். என் பிள்ளைகளுக்காக தான் நான் இருக்கேன். அப்படிதான் சொல்லுவேன். ஆ என் பிள்ளைங்கன்னு தான் நான் இருப்பேன். இப்போ உன் பிள்ளைகள விடுவியா? அப்படின்னாரு. அப்படியே கண்ணீர் கொட்டுது. மெயின் பாயிண்ட்லயே வந்து அடிச்சுட்டார்ல. ஆன்சர் பண்ண முடியல. அப்படியே திணறி அழுகை கொட்டுது. அப்போ அப்போ திடீர்னு மண்டையில ஆவியானவர் சொன்னாரா? நான் தெரியல. கேட்கறது யாரு? அவர் தானே எல்லாத்தையும் பார்க்குறாரு. பிள்ளைகள அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு ஒரே உடனே எல்லாத்தையும் ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுருவேன். பிள்ளைகள விட்டுருவேன். எல்லாத்தையும் விட்டுருவேன். அப்போ அந்த டீல் பேசிட்டு தான் எல்லாத்தையும் அப்பவே ஃபர்ஸ்ட்லயே கேட்டுருவாரு. எல்லாத்துக்கும் ரெடியா? டீல். இட்ஸ் அ டீல். ஸோ அதுக்கு தான் ஆண்டவரு பைபிள்ல அத கவனன்ட், அக்ரீமெண்ட். அது ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா. நம்மள்ட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணாம ஆண்டவரு நம்மகிட்ட வரமாட்டாரு. ஸோ செய்வியா? அப்படி கண்டிப்பா விடுறேன் ஆண்டவரே. ஆல்ரைட். சரி. நீ ஒரு குழந்தைக்கு ஆண்டவர் பேச பேச அது வந்து நம்மளுக்கு 3Dல கிடைக்குது. நம்மளுக்கு விஷன் 3Dல கிடைக்குது. அவர் பேசும்போது நம்மளுக்கு 3D. ம். ஒரு குழந்தைக்கு அம்மா எப்படி சொல்லி தருவாங்க? அது மாரி நான் உனக்கு சொல்லி தரேன். அப்படி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன். ஐயோ! இவர் பேசுறது எவ்வளவு நல்லா இருக்கு. ஏதோ மனுஷன் மாரி தான் இருக்காரு. இதுல வேற எனக்கு நம்மலாம் உலகத்துல இருந்து வந்தவங்க இல்லையா? ஐயோ! இந்த கிளாஸ்மேட் என் கிளாஸ்மேட் முரளி மாரியே இருக்காரு. இது வேற. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்மள மாரி தான் இருக்காரு. ஐய்யய்யோ! எனக்கு ஒண்ணுமே ஐயோ! ஷாக் மேல ஷாக். நம்மள மாரியே இருப்பாரா? நிஜமாவே சொல்றேன். நம்மள மாரியே தான் பேசுறாரு. நம்மள மாரியே தான் இருக்காரு. நீங்க நினைக்கவே மாட்டீங்க. உங்க வீட்டுக்குள்ள அவரு இருக்காரு. நீங்க என்னென்ன செய்றீங்க, பேசுறீங்க எல்லாம் அவரு கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. கூடவே இரும் சொல்றீங்கல்ல, பாடுறோம்ல. என் கூடவே இரும் பாடிட்டேன்னா போச்சு. உன் கூடயே தான் இருப்பாரு. ஜாக்கிரதை. அப்புறம் நீ என்ன நான் உன் கைய பிடிச்சுக்கிறேன். ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி நடக்க சொல்லி தருவாங்க. கைய பிடிச்சுட்டு. அது எனக்கு 3Dல தெரியுது. ஒரு அம்மா. அது வந்து அம்மான்னு தோணல. ஜீசஸ் தான். வந்து என் கைய பிடிச்சுட்டு எனக்கு நான் வந்து குட்டி பிள்ளையா இருக்கேன். என் கைய பிடிச்சு எனக்கு நடக்க சொல்லி தர்றாரு. இந்த அம்மா எப்படி ஒரு குழந்தைக்கு நடக்க சொல்லி தருவாங்க. அது மாரி நான் உனக்கு சொல்லி தரேன். அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல சொல்ல நீ அது எனக்கு 3Dல கிடைக்குது. அப்ப நம்ம ஒரு சின்ன பிள்ளையில ஒரு பாட்டு பாடியிருக்கேன் நான்லாம். அ அ அ நடக்கச் சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே அந்த பாட்டு ஞாபகம் வருது. அப்புறம் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, அந்த இதெல்லாம் 3D விஷன் கிடைக்குது. அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அ நான் சொல்ல சொல்ல சொல்லு. சரி ஆண்டவர். கொஞ்சம் பழகிருச்சு எனக்கு. பேசினோனே கொஞ்சம் லூஸ் ஆயிட்டேன் நான். அப்புறம் ம் சொல்லு, சொல்லு அப்படின்னு. ஆ அப்படின்னு வாய தொறந்தேன். நானு. தான் சொன்ன தாமதம். இந்த நயகரா ஃபால்ஸ்ல எப்படி தண்ணி கொட்டும். அந்த மாதிரி காச்சா மூச்சான்னு கத்து கத்துன்னு கத்துறேன். அவரு சிரிச்சுட்டே
அப்படியே பின்னால போனாரு. அப்படியே போய் டாட் மாதிரி ஆயிடுச்சு. சின்னதாகி டாட் ஆயிடுச்சு. அப்படிதான் வந்திருப்பாரு போல இருக்கு. ஒரு டாட்ல இருந்து அவர் வந்து ஒரு உருவமா நின்றுப்பார் போல இருக்கு. நான் அதெல்லாம் கவனிக்கல. போகும்போது அதே மாதிரியே போறாரு. நானு மனசுக்குள்ள வாய் வந்து கொச்ச கொச்சன்னு அப்படி கத்துது. ஆனி பாஷையில கத்திட்டு இருக்கிறேன். ஆனா மனசுக்குள்ள ஐயோ போறாரு போறாரு. ஐயோ இவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்ம முன்னால வந்தாரு. உடனே தோணுது அவர் போயிட்டாரு போறாரு. இவர் இருக்கப்போது எவ்வளவு நல்லா இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறமேல லாஸ்டா நான் யோசிக்கிறேன். இவ்வளவு பெரிய ஆண்டவர் வந்தாரு. நமக்கு ஏதாவது நம்ம அவருக்கு ஏதாவது மரியாதை செஞ்சோமா? அவர் காலில் விழுந்திருக்கணும்ல. எவ்வளவு தைரியமா அவருக்கு நின்று சரிசமய பேசுறோம். எவ்வளவு நம்மளுக்கு ஒரு துணிகரம் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு மனசுல தோணுது. அதுக்கப்புறம் ஆஹ் இன்னொரு விஷயம் வந்து என்ன தோணுச்சுன்னா, அவர் பக்கத்துல அவரு நிக்கிறதுக்கு நமக்கு பயமா அப்படியே ஒரு மாதிரி நமக்கு நம்மளவே அருவருப்பா இருக்கு. என் உடம்பு ஃபுல்லா ஒரு பயங்கரமான புழுகள் நெறியும்ல அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் அவ்வளவு பரிசுத்தரா இருக்கறனால நம்ம எவ்வளவு பாவிகள். நம்ம பாவம் நமக்கு முன்னால வந்து நிக்குது. அப்படியே நம்ம உடம்பு ஃபுல்லா ஊறுது. இத்தனைக்கும் அந்த முகாம்ல 3 நாளு பாவ சங்கீர்த்தனம் பண்ணி, பாவத்துக்காக மன்னிப்புன்னு கேட்டு, அவ்வளோ ரத்தத்தினால கழுவப்பட்டு தான் நம்ம அந்த 3ஆம் நாள்ல போய் நிக்கிறோம். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, ஏன் நம்மளுக்கு அபிஷேகம் கிடைக்கல அப்படின்னு. அவரு அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அந்த அபிஷேகம் கொடுத்தது. நம்ம அவ்வளோ பாவம் செஞ்சிருக்கோம். நான் கடைசியா தான் ஜெபம் பண்ணது அதுதான். கடைசியா நான் ஜெபம் பண்ணது. ஆமாப்பா, எல்லாருக்கும் அபிஷேகம் கிடைக்குது. வாலிப பிள்ளையெல்லாம் அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. எனக்கு மாத்திரம் தான் கிடைக்கல. நான் அவ்வளோ பாவம் செஞ்சிருக்கேன். நான் அவ்வளோ பாவியானவரே. அதனால தான் எனக்கு அபிஷேகம் கிடைக்கல. ஆனா நான் அபிஷேகம் வாங்காம போகவே மாட்டேன். நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். எனக்கு கண்டிப்பா வேணும். ஏன்னா இன்னொரு நாளைக்கு நான் வருவேனான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு ஜெப கூட்டத்துக்கு எங்க வீட்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. கொடுத்தாலே வேணும். இந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு எனக்கு கண்டிப்பா வரம் வேணும். பிடிவாதம். ஆண்டவர்ட்ட போய் பிடிவாதமா நிக்கணும். எதுக்குமே ஆண்டவர்ட்ட போய் பிடிவாதமா பிடிக்கணும். போய் சண்டை போட்டு அவர்ட்ட சண்டை போடணும். உரிமையா சண்டை போடணும். ஏன்னா அவர் நம்மளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டார். மகள் என்ற அதிகாரம், புத்திர சுவிகாரத்தை கொடுத்துட்டார்ல. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். நீ உன் கையில வாளை கொடுத்துட்டாரு. சத்துரு வரும்போது நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தேன்னா உன்னை மடங்கடிச்சிட்டு ஓடிடுவான். நோ, உனக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்து. உனக்கு ஒரு கையில ஆண்டவர் ஒரு பட்டயத்தை கொடுத்தாருன்னா அந்த பட்டயத்தை பிரயோஜனப்படுத்தணும். வாங்கின அபிஷேகத்தை நானு நிறைய நாள் இதுதான் அந்நிய பாஷைலாம் தெரியாமலா இருந்திருக்கேன். நான் உண்மையிலே பேசுறது அந்நிய பாஷைலாம் இருந்து அப்ப அதனால நான் நிறைய கிருபைகளை இழந்திருக்கிறேன். நீங்களாம் அப்படி ஆகக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். அதே மாதிரி நிறைய பைபிள் வாசிக்கணும். நம்மளுக்கு அபிஷேகம் கிடைச்ச பிறகு நிறைய ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய கிருபைகள் கொடுப்பாரு. அதெல்லாம் இழந்து போயிடக்கூடாது. இழந்த அனைத்து ஆசீர்வாதங்கள், இழந்த நேரங்கள், இழந்த வருஷங்கள் எல்லாவற்றையும் மீட்டு தரதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவன். என்னென்ன இழந்த நம்மள என்னைக்கு அழைச்சாரு? 17, 18 வயசுல அழைச்சாரா? அன்னையில இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் வரைக்கும் நேரத்தை தான் வீணாக்கியிருக்கோம். வீணான வருஷங்கள் எல்லாவற்றையும் திருப்பி தரதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன். Whatever you have lost, he can restore it back. He is a God of restoration. He is a God of restoration. எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? ஒன்னே நம்ம செய்யறது கனம் பண்ண, அவரை கனம் பண்ண. அவரை மாத்திரமல்ல, கூட இருக்கிற பிள்ளைகளை கனம் பண்ணணும், கணவரை கனம் பண்ணணும். கணவர் எவ்வளவு மோசமா இருந்தாலும் கனம் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் சாம்பிளா பாருங்க. ரொம்ப கஷ்டம் தான். நான் சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா ஆண்டவர் படிப்பிச்சார். அந்த மாதிரி கனம் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தார். என் கணவரும் கொஞ்சம் டஃப்பான ஆள், கொஞ்சம் இல்லை, ரொம்ப ரொம்ப டஃப். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் மாத்திரம் இல்லைன்னா நான் என்னைக்கோ இந்த வாழ்க்கையை விட்டுட்டு போயிருக்கலாம். பட் he gave me that grace to live this life. It is absolutely his grace, nothing else. அவர் என் கூட இருந்தாரு, என்னை நடத்தினாரு. ஒவ்வொரு பிரச்சனைகளிலும், ஒவ்வொரு அவமானங்களிலும், ஒவ்வொரு ரொம்ப அவமானப்பட்டிருக்கோம். அவர் ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. ஸோ எல்லாத்துலயும் ஆண்டவர் கூட இருந்தாரு. ஸோ ஐ கிவ் ஆல் த கிரெடிட் டு த லார்ட். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம அந்த கனத்தை அவருக்கு கொடுக்கணும். ஒரு நாளும் அவருக்காக இதற்காக நன்றி சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் நானும் என் குடும்பமும் ஒரு குடும்பமா வாழ்றோம் அப்படின்னால
ஆண்டவர் போட்ட இந்த பிச்சை தான். உண்மையிலே நான் சொல்றேன். அந்த அளவுக்கு நம்மளுக்கெல்லாம் ஒண்ணும் ஞானமும் கிடையாது, அறிவும் கிடையாது. நம்ம என்னைக்கோ பிச்சுட்டு போயிருப்போம். பட் சம்திங் ஆவியானவர் அப்பவே பேசி நோ என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா பேசுவாரு. ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த மாதிரி இருக்கும். லக்கிலி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாரு. ஸோ அவங்க என்னைய ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்னைய தட்டி கொடுத்து நடத்தியிருக்காங்க. என்னால் சொல்லவே முடியாது. இவ்வளோ இன்சிடென்ட்ஸ் என்னால் சொல்ல முடியாது. அதில் என் ஃப்ரெண்டு என் கூடயே ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கும் அந்த மாதிரி தான். அவங்களுக்கும் நிறைய பிரச்சனை. ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. பட் ஐ நோ. பட் நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணிக்க மாட்டோம். எங்கள் வீட்டு காரியத்தை அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அவங்க வீட்டு காரியம் நான் கேட்டுக்க மாட்டேன். இப்படிதான். பட் ஒரே ஒரு வார்த்தை அவங்க என்கிட்ட சொன்னாங்க. நம்ம எதிரி கூட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ பி கேர்ஃபுல். நம்ம எதிரி கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தை வந்து என்னுடைய இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை எனக்கு இருக்கு. பட் அப்படி எதிரி கூட வாழ்றேன்னு சொல்லியும் நான் நிறைய லூஸ் பண்ணிட்டேன். முட்டாள்தனம், மதியினம். நம்ம ஹஸ்பண்ட் தானே நிறைய காரியங்களை நான் விட்டு இழந்துட்டேன். நிறைய இழந்துட்டேன். அதுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து என்னைய தயவா மன்னிச்சிருக்காரு. ஏன்னா ஆண்டவர் கேட்காம போனாதான் நம்ம தவறாசு போவோம். நான் நல்லது செய்யறேன்னு சொன்னேதானே, நல்லது செய்யறேன்னு சொல்லிதான் நான் எல்லாத்தையும் இழந்திருக்கேன். கணவர் தானே கொடுப்போம், கணவர் தானே கொடுத்துடலாம் அப்படி. ஸோ டோன்ட் பி அ ஃபூல். காட் டசன்ட் வாண்ட் யூ டு பி அ ஃபூல். முட்டாளா இருக்காத. அந்த ஞானம், அந்த அறிவு உனக்கு உண்டானதை உனக்கு தான் எடுத்து கணவர் கையில கொடுக்காத. நகையை கழட்டி கொடுக்கறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. அவ கணவர் நான் ஆண்டவர் போய் சொல்லியிருக்காரு, கணவர் வந்து பணிஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நகையை கழட்டி கொடுக்கலாம், நல்லவங்கள்ட்ட கொடுக்கலாம். பட் டோன்ட் பி அ ஃபூல் தான் நான் சொல்றேன். டோன்ட் பிகம் அ ஃபூல். நல்ல கணவர்கள் இருக்காங்க, ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். இட் டசன்ட் அப்ளை டு எவ்ரிதிங், டசன்ட் அப்ளை டு எவ்ரிபடி. எல்லாருக்கும் பொது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை வச்சிருக்காரு. நம்ம தான் ஞானமா நடந்துக்கணும். எல்லாத்தையும் இழந்துட்டு ஆண்டர்கிட்ட போய் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொன்னா அவர் நான் உனக்கு கொடுக்க சொன்னேன்னான்னு கேட்பாரு. அதனால நானும் நிறைய காரியங்களை ஆண்டவருக்கு பிரியமில்லாததை நான் செஞ்சிருக்கேன். அதை ஆண்டவர் எனக்கு உணர்த்திருக்காரு. அதனால தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுல பின்தங்கி போயிடுவோம், முன்னேற முடியாது. இதுதான் நம்மளுக்கும் பெரிய பரிசுத்தவான்களுக்கும் வித்தியாசம் இதுதான். அவங்க ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தாவீது ஒவ்வொரு தடவையும் அங்க போட்டா, சிக்லாக்குக்கு போட்டா, இந்த இடத்துல போட்டா, பெலிஸ்தருக்கு போட்டா, கேட்டு செய்வான். அதனால கர்த்தர் அவரை பத்தி சாட்சின்னு சொல்லிட்டாரு, எனக்கு பிரியமானவன். சரி, இதோட போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன ஜெபம் சொல்லி முடிச்சிடலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவர் நிறைய வசனங்கள்லாம் கொடுத்தீங்க, நிறைய காரியங்களை குறித்து பேச சொன்னீங்க. பேசுறதுக்கு எழுதி வச்சிருந்தேன். இதெல்லாம் விட்டு தள்ளிட்டு நீங்க பேசுனீங்கப்பா, நீங்க மகிமைப்பட்டீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்களை உடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால நீங்க மீட்டெடுத்தீங்கப்பா. யார் எங்களுக்காக ரத்தம் சிந்த முடியும்? ரத்தம் சிந்துறதை விடுங்கப்பா. எங்களுக்காக யாராவது சப்போர்ட் பண்ணி பேசவாது வருவாங்களா? எங்களை தூஷிக்கிறதுக்கும், நீ இந்த தப்பு பண்ண எங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு தான் ஆளுங்க இருக்காங்க. யார் எங்களுக்காக பரிந்து பேசுவாங்கப்பா? நீங்க ஒருவர் மாத்திரம் தான் அந்த உலகத்துல எங்களுக்காக பரிந்து பேசுறவங்க, எங்களுக்காக நிற்கிறவங்க, இறுதி வரை எங்களுக்காக நிற்கிறவங்கப்பா. உண்மை மாத்திரம் நாங்க சார்ந்து, உண்மை மாத்திரம் நாங்க பற்றி கொள்ளணும். அந்த கிருபை மாத்திரம் கொடுங்கப்பா. ஒரு நாள் உங்களை விட்டு விலகிடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் அடிக்கிறோம் பிதாவே.